வணக்கம் மக்களை, நான் பார்க்க போகிற வசனம் நான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நம்ம கடவுளை அறிஞ்சிருக்கிறோம். நம்ம எப்படி அறிவோமா? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறனால மட்டும்தான் அதை அறிவோமா. அவரை அறிந்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லியும் அவருடைய கற்பனைகள் எதாவது ஒன்று கை கொள்ளலைன்னா கூட அவன் பொய்யனாக இருக்கிறான், அவன் பொய் சொல்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை அப்படிங்கிற இந்த வசனங்கள் நம்மளுக்கு சொல்லுது. அதனால் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கடவுளை அறிஞ்சிருக்கிறோம், நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு அவரை பற்றி தெரியும் சொல்லிவிட்டு அவரை கற்பனைகளில் ஏதாவது ஒன்று கை கொள்ளலைன்னா நம்ம பொய்யனாக இருக்கணும். நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா, நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மளை சோதித்து பார்ப்போம், நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு. அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது. அவரை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய கற்பனை கை கொள்ளணும்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்மளுக்குள்ள உண்மை இல்லை, நம்ம பொய்யனாக இருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது.